பிக் பாஸ். வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. 14 பிரபலங்கள் 100 நாட்கள். இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. 30 கேமரா ஒரே வீட்டில். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஐயோ சவறு வச்சுட்டாங்களே வழியிலேயே. விவோ V5 வழங்கும் பிக் பாஸ். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். அங்கல்ல, இங்க ஸ்டடிகாம். எல்லாரும் செய்யறதை இவன் செய்ய மாட்டானே, புதுசா ஏதாவது யோசிச்சு குழப்புவானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கரெக்டா சொன்னீங்க. முக்கியமா சொல்ல வேண்டியதை மறந்துட்டேன். அங்க என்ன கிணறா வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா. இந்த பிக் பாஸுடைய வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி உள்ள என்னதான் இருக்க முருகேசா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இந்த அரமனையில இருந்தவனுங்க 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இளிச்ச விலைக்கு வாங்கி இத பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா. பாத்ரூம் இல்லைங்க. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. வந்துட்டாங்க போடுங்க. காய்ச்சல் அடிக்கிறத. ஆமாண்ணா. முதல் கண்டஸ்டன்ட் ஆமா, நீ ஏன் இப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? அடுத்த ஹவுஸ்மேட்டை கூப்பிடலாம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அடுத்த ஹவுஸ்மேட்டை கூப்பிடலாம். அடுத்த ஹவுஸ்மேட்டை கூப்பிடலாம். அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது. அடுத்த ஹவுஸ்மேட்டை கூப்பிடலாம். அடுத்த ஹவுஸ்மேட்டை கூப்பிடலாம். என்ன முனங்கல். ஓகே. அடுத்த ஹவுஸ்மேட்டை கூப்பிடலாம். என்ன தெரிகிறது? வாங்கோ வாங்கோ, வாங்கறதுக்கு வாங்கோ. பிக் பாஸ். அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா?